Hi students, welcome to Simmas classes. Integrals. இங்கே integration by parts ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதான் question. Evaluate the integral sin power 4x dx. இந்த ப்ராப்ளத்தை ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று சைன் பவர் n, அதுக்கான ரிடக்ஷன் ஃபார்முலாவில் n = 4 சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ப்ராப்ளத்தை டைரெக்டாகவே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். இங்கே நான் இந்த ப்ராப்ளத்தை டைரெக்டாகவே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை சொல்ல போகிறேன். ஸோ கொடுத்துருக்கிற இன்டகிரேஷனை ஐன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஐயை திருப்பியும் இங்கே எழுதிக்கிறேன். இன்டகரல் சைன் பவர் 4x dx. சைன் பவர் 4xை நான் இப்படி எழுதிக்கிறேன். சைன் கியூப் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிக்கிறேன். நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணோம்னா எனக்கு அதோட ஃபார்முலா இன்டகரல் udv, that is equal to uv minus integral vduன்னு வேணும். அப்போது இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, இந்த sin x dxஐ I can write இந்த sin cube x அப்படியே எழுதிக்கிறேன். இதை d of minus cos x எழுதுறேன். ஏன்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus sin x dxன்னு வரும். மைனஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin x dxன்னு வந்துடும். பாருங்களேன், இது இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இன்டகரல் udv, that is equal to எப்படி எழுதுமோ uv minus integral vdu. அதாவது இதை uன்னு எடுத்துக்கிறோம், இதை வின்னு எடுத்துக்கிறோம். அப்ளை பண்ணால் இந்த ஃபார்முலாவில் இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ uv sin cube x இன்ட்டு மைனஸ் cos x, u இன்ட்டு v எழுதியாச்சு, மைனஸ் இன்டகரல் vdu. அப்போ இந்த மைனஸ் cos x அப்படியே எழுதுகிறேன். duன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். முதல்ல பவரை பண்ணால் 3 sin squared xன்னு வரும். அப்புறம் sin xை பண்ணால் cos x இன்ட்டு dx. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த மைனஸை வெளியே வச்சுக்கிட்டோம்னா மைனஸ் சைன் கியூப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த 3யை வெளியே எடுத்துடுறேன். 3 இன்ட்டு இன்டகரல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு வரும். இப்போ இது சைன் பவர் 4க்கான இன்டகிரேஷன். அதனால் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ஸ்கொயரில் எழுத பார்க்குறேன். இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். minus sin cube x into cos x plus 3 into integral sin square x into cos square x 1 minus sin square x ன்னு எழுதிக்கிறேன் into dx வரும். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இந்த டேர்ம் அப்படியே தான் வரும். மைனஸ் sin cube x into cos x plus 3 into இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு இன்டெக்ரலாக பிரிச்சுக்கலாம். sin square x dx மைனஸ் இன்னொன்று 3 இன்ட்டு இன்டகரல் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் சைன் பவர் 4x dxன்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் கியூப் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு இன்டகரல் சைன் ஸ்கொயர் எக்ஸை 1 மைனஸ் காஸ் 2x பை 2ன்னு எழுதலாம். 1 மைனஸ் காஸ் 2x ஹோல் திங் டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ சைன் பவர் 4 நம்ம ஐன்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இதை மைனஸ் 3iன்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை இங்கே கொண்டு வந்தால் ஐ ப்ளஸ் 3i ஆகிடும். இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை வெளியே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா அது கான்ஸ்டன்ட், அதனால் 3/2 வெளியே இருக்கும். வெளியே எடுத்துட்டோம்னா இன்டகரல் 1 மைனஸ் காஸ் 2xன்னு இருக்கும். அப்போது இந்த dx, அதாவது இன்டகரல் ஆஃப் dxன்னு வரும், மைனஸ் இன்டகரல் ஆஃப் காஸ் 2x dxன்னு வரும். இப்போ இன்டகரல் ஆஃப் dxோட வேல்யூ x மைனஸ் காஸ் 2xை இன்டகிரேட் பண்ணால் சைன் 2x பை 2 ப்ளஸ் அன் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 4i இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் கியூப் எக்ஸ் காஸ் எக்ஸ். அடுத்து இந்த சைன் டேர்மை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். அப்போ என்ன வரும்? இது மைனஸ் 3 sin 2x பை 4 ப்ளஸ் 3x by 2
plus an integrating constant c. This implies I is equal to minus sin cube x cos x by 4 minus 3 sin 2x by 16 plus 3x by 8 plus c. இதான் கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.